வெச்ச குறி என்னைக்குமே தப்பாது அப்படின்னு இஸ்ரேல் நிரூபிச்சிருச்சு. ஹசன் நசரல்லா இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லாவே ஸ்டேட்மெண்ட்டை அறிவிச்சிட்டார்கள். ஹிஸ்புல்லா ஸ்டேட்மெண்ட்டை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ஈரான் ஒட்டுமொத்த அரபு உலகத்தோட தலைவர்கள் கூட்டத்தை அவசர கதியில கூட்டியிருக்கார்கள். நம்ம ஒன்று கூடியே ஆகணும் அப்படின்னு. அப்பவே ஏறக்குறைய கன்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கடுத்து இப்ப ஹிஸ்புல்லா நேரடியாவே அறிவிச்சிட்டார்கள், தங்களோட தலைவர் ஹசன் நசரல்லா இறந்துட்டார் அப்படின்னு. இதுல பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, பெரிய அளவு பங்கருக்குள்ள தான் இருந்து இந்த கூட்டம் நடந்திருக்கும். பங்கர் பஸ்டர் குண்டுகளை யூஸ் பண்ணி, அதுவும் அமெரிக்க குண்டுகளை யூஸ் பண்ணி, சரியான தகவல்களை பயன்படுத்தி தான் இந்த தாக்குதல் வெற்றிகரமா நடந்திருக்கு. சொல்லப்போனா போர் ஆரம்பிச்சதே எப்பன்னு தெரியல. போர் நடக்குதா, முழு அளவு போருன்னு சொல்லாமே ஒரு யுத்தத்தை நடத்திக்கிட்டு இருக்கார்கள் அப்படிங்கிற ரேஞ்சில் இப்ப ஹிஸ்புல்லாவோட உச்சபட்ச தலைவர் காலி. இந்த உச்சபட்ச தலைவர் காலிங்கிறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட அடுத்த நிலை தலைவர்கள் காலி. உண்மையை சொல்லப்போனா ஹமாஸோட அழிவை காட்டிலும் ஹிஸ்புல்லாவோட அழிவு ரொம்ப பெருசா போயிருச்சு. யாரும் எதிர்பார்க்காத தூரத்துக்கும் போயிருச்சு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ஹசன் நசரல்லா ஒரு ஹெவி வெயிட்டு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஹிஸ்புல்லா இயக்கமும் ஹெவி வெயிட்டுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. முக்கியமான நபர், சொல்லப்போனா எவ்வளவோ காலம் இஸ்ரேல் குறியிலிருந்து தப்பிச்சுக்கிட்டு இருந்த நபர் இப்ப மாட்டிட்டார், இறந்துட்டார் அப்படிங்கிறதா. ஹமாஸ் அக்டோபர் 7 ஆரம்பிச்சு ஹமாஸோட அழிவை காட்டிலும், ஹமாஸ்க்கும் ஏறக்குறைய இஸ்மாயில் ஹனியே இறந்துட்டாரு. சிங்வார் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது பெரிய அளவுல கன்ஃபார்ம் ஆகாம தான் இருக்கக்கூடிய நிலைமையில இந்த பக்கம் ஹிஸ்புல்லா நாள்தோறும் பெரிய தலைவலிகளை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. வரும் நாட்கள்ல தலைவலி ஜாஸ்தியா தான் இருக்கும். காசால நடக்கிற யுத்தம் மாதிரி லெபனான் யுத்தம் இருக்காது அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னா அமெரிக்காவும் சொல்லும், இன்னொரு பக்கம் இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஏஜென்சிகளும் சொல்லும், முன்னாள் தலைவர்களும் சொல்வார்கள். இந்த மாதிரி மிகப்பெரிய இக்கட்டான நிலைமையில இஸ்ரேல் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, இந்த இக்கட்டான நிலைமையில தப்பிக்கணும் அப்படின்னா ஆணி வேற பிடுங்கி எறியணும். அதற்கான திட்டமிடலை மட்டுமே ரவுண்ட் த கிளாக் பண்ணிக்கிட்டு இருக்க போய் தான் பெய்ரூட்குள்ள இப்படி ஒரு கூட்டம் நடக்குதுங்கிற தகவலும் தெரியுது. அந்த கூட்டத்தை குறி வச்சு தாக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களும் ஏற்கனவே கைவசம் இருக்கு. பங்கர் பஸ்டர் குண்டுகளை வச்சு துளைச்சி எரிஞ்சிட்டார்கள். எவ்வளவு பெரிய பங்கர்ல இருந்தாலும் சிதறது உறுதி அப்படின்னு தெரிஞ்சுதான் பெரிய அளவுல அந்த இடத்த மார்க் பண்ணி போட்டிருக்கார்கள். ஃபுட்டேஜை பார்க்கும்போதே அங்க சர்வ நிச்சயமா பெரும் அழிவு தான். இருக்கக்கூடிய ஒருத்தர் தப்பிச்சுக்க முடியாது அப்படிங்கிறது தெரியும். ஆனா முதல் கட்டம் வந்த ஸ்டேட்மெண்ட் எதுவுமே ஹசன் நசரல்லா அதுக்கு முன்னாடியே வெளியேறிட்டார் அப்படிங்கிறது தான் வந்துச்சு. ஆனா எப்ப ஈரான் ஒரு அவசர கூட்டத்தை கூட்டுச்சோ அப்பயே 50% இறந்திருக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கு அடுத்து அந்த கூட்டம், அந்த அறிவிப்பு வந்த சில மணி நேரங்கள்லயே கன்ஃபார்ம் பண்ணிட்டார்கள். அதாவது ஹிஸ்புல்லாவே கன்ஃபார்ம் பண்ணிருது தங்களோட தலைவர் ஹசன் நசரல்லா இறந்துட்டார் அப்படின்னு. இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். இந்த வெற்றியை யாருமே எதிர்பார்க்கலைங்கிறதும் இங்க முக்கியமான ஒண்ணு. இந்த வெற்றி இஸ்ரேல் பெற்றதுக்கு அப்புறம் ஈரான் நடுங்குது. ஈரானோட 1 டசன் இயக்கம் அப்படின்னு சொன்னாலும் அதுல குறிப்பிடத்தகுந்த ஹெவி வெயிட்டான இயக்கம், அதோட தலைவர் அப்படின்னு பார்த்தா ஹிஸ்புல்லாவும் ஹசன் நசரல்லாவும். அதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா 1 டசன் அதுக்கும் இருக்கார்கள். அப்படி இருந்தாலும் இஸ்மாயில் ஹனி வெயிட்டான நபர் தான். சிங்வாரை பொறுத்தவரை இருக்காரா இல்லையான்னு தெரியல. இந்த மாதிரி ஈரானுக்கு ஒரு பெரும் அடிதான். இப்ப ஹிஸ்புல்லாவுக்கு டோட்டலாவே அடி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஹசன் நசரல்லா காலி, அதுக்கடுத்த இடங்கள்ல உள்ள தளபதிகள் காலி, அதுக்கடுத்த உள்ள இடங்கள்ல தளபதிகள் காலி. இந்த இயக்கம் இனிமேல் எப்படி பயணிக்க போகுது அப்படிங்கிறதே தெரியல. ஒருவேளை இந்த இயக்கம் பெரிய அளவு வீழ்ச்சி, மீண்டும் எந்திரிச்சு வரணும் அப்படின்னா பெரிய அளவு ஒரு தலைவர் உருவானா மட்டும்தான் முடியும். அப்படி இல்லாட்டி இந்த இயக்கம் ரொம்ப நாளைக்கு படுத்த படுக்கையா இருக்கணும். அதாவது பேரளவுல இயக்கம் இருக்கும், பெருசா ஆக்டிவ் இல்லாம இருக்கும். ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு எதுவும் பெருசா ஹசன் நசரல்லா மாதிரி ஒரு லீடர் வந்து தூக்கிட்டு போனாதான் உண்டு. இஸ்ரேலோட குறி புறா டாப் தான். இப்ப இந்த டாப்பை குறி வச்சு சுகம் கண்டு வெற்றியும் பெற்றுட்டாக குறுகிய காலகட்டத்துல யுத்த களத்துக்குள்ளேயே. இதே ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் இது முதல் முறையான்னு கேட்டா இல்ல, இது 2வது முறை 3வது முறைன்னு போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இதை சாதிச்சனால ஈரானுக்கு தான் கூடுதலான பதட்டம். எங்க சண்டைன்னு வந்துட்டு முழு ஈரானை தட்டி தூக்காம கமேனி இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சந்தேகப்படுற பகுதிகளில் மட்டும் இவனுங்க குண்டு போட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதே அப்படிங்கிற ஒரு பெரும் குழப்பம், பெரும் பதட்டத்துக்குள்ள ஈரான் நிக்குது. இந்த மாதிரி நேரத்துல ஈரான் உடனே 1 டஜன் இயக்கங்களை தட்டி விடும். அவர்களும் புகுந்து விளையாடுவார்கள்.
அதுல வெற்றி தோல்விங்கெல்லாம் 2வது பட்சம். ஆனா இஸ்ரேல் கணிசமா அயர்ன் டோம வச்சுக்கிட்டு பாதுகாத்து நின்னுகிட்டு இருக்கணும். அதுக்கு இப்ப வழி இல்ல. ஏன் அப்டின்னா, ஹெவி வெயிட்டான ஆட்கள் யாருமே இல்ல. முதல்ல யாருக்கு உத்தரவு குடுக்கறது? அந்த உத்தரவ வாங்கி திருப்பி அந்த படை தளபதிகளுக்கு உத்தரவு குடுக்கறது. அந்த நபர்கள் பூராத்துக்கும் இஸ்ரேல் டிக்கெட் குடுத்து அனுப்பிச்சிருச்சு. இப்படி பட்டுன்னு சூழ்நிலைகள் மாறும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. அதுவும் பர்ட்டிகுலரா லெபனான் விஷயத்துல மாறும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. இந்த தாக்குதல் நேத்து நடக்கிற வரையும், இப்படி ஒரு தாக்குதல் இவ்வளவு சுலபமா ஹசன் நஸ்ரல்லாவுக்கு டிக்கெட்ட இஸ்ரேல் கிழிச்சு குடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா, யாருமே நம்பியிருக்க மாட்டோம் அப்படிங்கிறதான். ஆனா இப்ப ஹிஸ்புல்லாவே அறிவிச்சிருச்சு. முக்கியமான தளபதி காலி. இஸ்ரேலுக்கு ஒரு பெரும் வெற்றி. இனிமேல் இந்த யுத்தம் எப்படி பயணிக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆனா வீரியத்தோட பயணிக்குமா அப்படின்னு கேட்டா, வாய்ப்புக்கள் மிக, மிக, மிக குறைவு அப்படின்னே சொல்லலாம். இவ்வளவு பெருசா காசாக்குள்ளயும் சரி, லெபனானுக்குள்ளயும் சரி, மைலேஜ எடுத்ததுக்கு அப்புறம் இஸ்ரேல், அமெரிக்கா வண்டி நிக்காது. ஈரான நோக்கி போகும். அங்க தான் பெரும் பிரச்சனையே வெடிக்கும். யாருக்கு சாதகமா எது போகுது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஈரான் பெரிய நிலப்பரப்பு இவர்கள் போய் சாதிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, இவர்களோட வரலாறு வேற விதமா இருக்கு. அதுவும் சமீப காலத்துல வேற விதமா இருக்கு. ஈரானுக்குள்ள 1 டசன் பிரச்சனைகள் இருக்கு. அடுத்து ட்ரம்ப் வந்துட்டாருன்னா கேட்கவே வேணாம். பைடன் எப்படி ஒத்த கால்ல நின்னு உக்ரைன் யுத்தத்த நடத்திக்கிட்டு இருக்காரோ, ட்ரம்ப் 2 கால்லயும் நின்னு ஈரான் மேல ஒரு யுத்தத்த நடத்திக்கிட்டு இருப்பார். அந்த மாரி ஒரு மோசமான சூழ்நிலைகளுக்குள்ள மத்திய கிழக்கு மாட்டிருச்சுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. தப்பிக்குமா, பிழைக்குமா அப்படிங்கிறத காலம் தான் உணர்த்தும். பொறுத்து தான் பார்க்கணும்.